ஹலோ, நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. நீங்கள் எங்களுடைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு இப்போ ஒரு ஒரு என்ன எத்தனை வருஷம் என்று அதை சொல்ல தெரியல. அங்கேயும் ராமநாதன் தானே நீங்கள்? நான் பெருசாக உங்களோட பேர்கள் நான் யூஸ் பண்ணுறதில்லை. ஏன்னாண்டா நீங்கள் வந்தெல்லாம் செய்து போட்டு ஏற்பாட்டை செய்து போட்டு நீங்கள் ஆக்கள் தொகையை எடுத்து போட்டு நீங்கள் மெல்லமாக போயிட்டீங்கள். எங்களோட வீட்டுக்கெல்லாம் பெறவும் இல்லை, போகவும் இல்லை. எல்லோரும் சாவலாம் வீடு வழியெல்லாம் நீங்கள் போயிருக்கிறீங்கள். எங்களோட வீட்டுக்கு நீங்கள் வரையில் எங்களுடைய அம்மா விழுந்து கும்பிட்டது உண்மையான தூய்மையான ஒரு அம்மா. எங்கள் அவாவை யாருன்றதை கண்டு நீங்கள் இனமே காண இல்லை. எனக்கு அந்த வீடியோ வெளிநாட்டிலேருந்து வந்தது. அங்கே வெளிநாட்டிலேருந்து நான் அங்கே வெளிநாட்டில் இருக்க அங்கே வந்தது இந்த வீடியோ. ஜீவன் என்றவர் அவர் சொல்லித்தான் எங்களுடைய அம்மா அப்படி கதைச்சது. ஆனால் 2 வர காலமும் இவ்வளவு வருஷமும் இப்படியே உயர் பாதுகாப்பு வலயம் அப்படியோ எதுவும் செய்ததே இல்லை. ரோட்டை திறந்து விட்டால் காணுமோ இல்லைத்தானே? ரோடு இப்போவுமே அவைண்ட பாவனைக்குத்தான் எடுத்திருக்கணும். மக்கள் கிராமத்துக்கு இருத்தினாத்தான் ஆலயங்கள் சிறப்பாக இருக்கும். அதுதான் உண்மையானது. ஆலயம் கட்ட போகணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும்ல எங்களோட சனங்கள் இது மூலியை ஜாயின் பண்ண போகணும். அப்படின்ட்டு சொன்னால் கிராமத்துக்குள்ளே இருத்தன்னும் வெளுக்கிடையில ஒன்றும் செய்யவும் இல்லை. என்னண்டு ரோட்டை திறந்தால் நாங்கள் ரோடு விட்டுட்டாங்க, நாங்கள் சந்தோஷம் அது இதுண்டெல்லாம் நிறைய வசாவளா நாட்கள் சொல்லினோம். நான் இவ்வளவு வருஷமாக நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் தெரியுமோ 40 வருஷத்துக்கு மேலே எங்கள்ட ஊரை விட இல்லை. அப்படி விட்டும் எந்த ஊருக்குள்ளே நாங்கள் போயிருக்கே இல்லை. அப்போத்த காலத்து கதைகள் அதை விட 100 வருஷத்துக்கு மேலே அதுக்கு முன்னோர்கள் வாழ்ந்த பரம்பரையான ஆக்கள் ஏர்போர்ட் இவள் இராணுவம் பிடிச்சி அரசாங்கம் கவர்மெண்ட் எல்லாம் பிடிச்சி வச்சுருந்து அந்த அவையின் எல்லியோடு அதை போட்டுட்டினோம் தங்கண்டின்னு சொல்லி. அதுக்கு அம்மம்மா எனக்கு சொன்ன கதைகள் நிறைய நான் கேட்குறது கதைகள் இப்போ இதுக்கு அங்கே நீங்கள்லாம் இதுக்கு முடிவெடுக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் உங்களோட டீம் தான் போய் அங்கே இந்த ஏற்பாட்டம் செய்திருக்குது. ஐபிசி தமிழ் மெயினாக நடத்தினது. அதையும் நீங்கள் ஒன்றையும் இரண்டில் 10 டிவி டக்ளஸ் இந்த மற்றது மற்றும் வேறையும் மார்க்கெட்டு இதுகள் எல்லாம் வந்தது ப்ரெஸ் மீட்டிங். அப்போ ப்ரெஸ் மீட்டிங்கில் நீங்கள் சரியாக இந்த மாதம் இந்த வருஷத்துக்குள்ளே எடுத்து பெற்று கொடுப்பேன்னு சொல்லித்தான் பேசியிருக்கிறீங்க உரையில். அதுக்கு பிறகு எத்தனையோ வருஷம் முடிஞ்சுது. உயர் பாதுகாப்பு வலயம்தான் உண்மையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. இனி என்ன செய்ய போகிறீங்க மக்களுக்கு? ஏமாத்தினா தான் மிச்சம். மக்களுக்கு ஒரு இதுவும் செய்யலை. உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்ததுகள்லாம் உண்மையாக பாதிக்கப்பட்டதுகள் நிறைய பாதிக்கப்பட்டது. வன்னியிலெல்லாம் படபடெல்லாம் அவங்கள ஆக்கி கொடுத்துட்டாங்க. ஆரம்ப முடம் எது? உயர் பாதுகாப்பு வலயம்தான். சரியோ? அப்படி இது எல்லா இடமும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் நின்று ஒரு ஏற்பாட்டம் செய்தால் தானே எல்லா இடமும் வேண்டாம். தையட்டி மயிலட்டி அங்கால குறும்பு சட்டி இஞ்சால சாவிளான் அங்கால மற்றது அங்கால இருக்கிற முழு காங்கி சகல இடமும் ஒரு ஏற்பாட்டம் செய்ய வேணும். இது இப்படியே விட்டுட்டு போக அவங்களே தானே. நான் போய் அவங்கள மூவ் பண்ணி அவங்க கூட கதைச்சு எல்லாம் பிரச்சனைப்பட்டு நான் நான் தங்களுக்கு தெரியாதாம் என்று சொல்லி அப்போ இங்கே 2 போட்டு வச்சாச்சு.